நீங்க பிஎஃப் மெம்பரா இருந்தா உங்க இபிஎஃப்ஓட லேட்டஸ்ட் இடிஎல்ஐ கிளாரிபிகேஷன் நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணினாலும் கிளைம் ரிஜெக்ட் ஆகுற ப்ராப்ளம் கம்மி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆகாஷ் ஹியூ ஹெச்ஆர் டீம்ல இருந்து இந்த வீடியோல பிஎஃப்ஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்ப்போம். இடிஎல்ஐனா எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். பிஎஃப் மெம்பர் டெத் ஆனா அவங்களோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இபிஎஃப்ஓ மூலமா கொடுப்பாங்க. இதுக்கு அந்த எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ண தேவையில்லை. முதல்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு சேஞ்ச் ஆகுறப்ப நடுவில் சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் அதை வந்து சர்வீஸ் பிரேக்குன்னு கவுண்ட் பண்ணினாங்க. அதனால சில கேஸ்ல வந்து இடிஎல்ஐ வந்து கிளைம் ஆகுறது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுக்காண்டி இபிஎஃப்ஓ வந்து இப்ப ரீசெண்டா நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, 2 ஜாப்க்கு நடுவில் இருக்க கேப் எதுவா இருந்தாலும் சரி, வீக்கெண்டா இருக்கலாம், இல்ல பப்ளிக் ஹாலிடேவா இருக்கலாம், இல்ல கேஷுவல் கேப்பா இருக்கலாம், எதுனாலும் அது வந்து சர்வீஸ் பிரேக்னு கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. கண்டினியூஸா சர்வீஸ்ன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. இடிஎல்ஐ ரிஜெக்ட் ஆகுற சான்ஸ் கம்மி. ஃபேமிலிக்கு பிஎஃப் அமௌண்ட் ஸ்மூத்தா கிடைக்குது. இதனால எம்ப்ளாயி ஜாப் சேஞ்ச் பண்ணினாலும் பெரிய ரிலீஃபா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இடிஎல்ஐ ஸ்கீம் ரொம்ப அண்டர்ரேட்டடான பெனிஃபிட்ஸா இருக்கு. பிஎஃப் இருந்தா போதும், உங்க ஃபேமிலி செக்யூர். இந்த இபிஎஃப்ஓட அப்டேட் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.